நான் வந்து மணிகண்டன் தீநகர் கோயிலில் இருந்து வந்திருக்கேன். ராஜ்யசபா வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்கேன். இது எதுக்காக தாக்கல் பண்ணிருக்கேன் அப்படின்னா, முழுக்க தாவேக தலைவர் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அண்ணன் அவர்கள் காங்கிரசுக்கு ஆதரவு தெரிவித்து பண்ண விஷயத்துக்காக மட்டுமே கிட்டத்தட்ட 1,72,26,209 பேர் வாக்களிச்சது உங்களுக்காகவும் உங்க மூஞ்சியை பார்த்துதான் விஷன் சின்னத்துக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க. அதன் மூலமா வந்த 107 எம்எல்ஏக்களை நீங்க முதல் வாய்ப்பா உங்களுக்கு மாநிலங்களவையில உறுப்பினர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு வாய்ப்பு இருந்தும் அதை நீங்க பண்ணாம நீங்க காங்கிரசுக்கு கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. அதாவது முதல் வெற்றியிலேயும் இதுவரைக்கும் யாருக்கும் வராத மிகப்பெரிய வாய்ப்பு, முதலமைச்சராகவே நீங்க சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கீங்க. இதுவே மிகப்பெரிய மாபெரும் வெற்றி, ஒரு பெஞ்ச்மார்க் கிரியேட் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி அதே தேர்தல்ல மாநிலங்களுக்கும் ஒரு உறுப்பினர் போறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்தும் அந்த வாய்ப்பை நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு பயன்படுத்தாம அதை காங்கிரசுக்கு நீங்க கொடுத்திருக்கிறது இதே மாதிரி உங்களை நம்பி உங்களுக்கு பின்னாடி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுத்திருக்கு. தயவு செய்து இதை மறுபரிசீலனை பண்ணி தமிழக வெற்றி கழகத்திலிருந்து யாராச்சும் ஒருத்தர் தான் மாநிலங்களவைக்கு போகணும். அதை நீங்க இந்த பேட்டி நான் சொல்ற விஷயம் தமிழக மக்கள் மனசுல எல்லாத்துக்கும் ஒரு எண்ணத்தை தான் நான் பிரதிபலிச்சிருக்கேன். இப்ப நான் சொன்ன விஷயம் உங்க எல்லாத்துக்கும் மக்கள் 1,72,26,209 பேருக்கு இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்ற டேக தயவு செய்து டேக் பண்ண சொல்லுங்க. அதாவது சிஎம் ஜோசப் விஜய் அண்ணன் அவர்களே, கெட் பேக் த சப்போர்ட் ஃப்ரம் காங்கிரஸ். இதை தயவு செய்து இதை முடிவிடுங்க. இந்த வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு. தயவு செய்து உங்களை சுத்தி இருக்கவங்க இது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கான்னு தெரியல, அதனால இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இப்ப நான் அஸ் இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டா நான் இங்க தேர்தலில் போட்டிட்டு இருக்கேன். தமிழகத்துல உள்ள அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள். அது தமிழக வெற்றி கழகமா இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து நல்லாயிரம் கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, இசிகா மற்றும் எல்லா கட்சியும், இந்தியன் முஸ்லீம் லீக், சிபிஐ, சிபிஎம், மார்க்சிஸ்ட் உங்களுடைய ஆதரவு அளித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு மிக தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை தமிழக வெற்றி கழக தலைவர் தயவு செய்து மறுபரிசீலனை பண்ணி தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் தான்